எல்லாரும் சொன்ன ஒரு எக்ஸ்டென்ஷனா ராஜா சார் பேசுறத, அவங்க எல்லாம் பேசுறத கேட்பாங்க. நான் அவருக்கு தெரியாம எப்போ போனாலும் இந்த கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ராஜா சார் வந்து கீபோர்டில் அந்த ஹார்மோனியம்ல உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன் நான். ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ். ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் எனக்கு. அண்ட் அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இந்த சென்ஸ் பர்சனலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு, நமக்கு பிடிச்சதை சொல்றதுக்கு. அப்புறம் வந்து ராஜா சார் கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு சாங் பண்ணுறோம், அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்கு. அப்புறமா வந்து ஆஸ் வி டேக் லாங் டைம் டு மேக் த ஃபில்ம், அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும்போது, சார் இல்லை சார் எனக்கு வேற மாதிரி இருந்தாலும் ஓகே அதை விட்டுரு, வேற பாட்டு பண்ணிக்கலாம். அவரோட ஒரே என்னன்னா, இந்த படம், இந்த டைரக்டர், அவங்க விஷயம் என்ன, அதுக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம். அந்த பர்சனல் லைக் டிஸ்லைக் ஐடியாலஜி டிஃபரன்சஸ் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது. ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ. நீ சொல்லு, நான் செய்கிறேன், ஆனால் நீ கரெக்டாக சொல்லு, வாட் யூ வாண்ட் கிளியராக சொல்லு அப்படின்னு. நமக்கு கிளாரிட்டி இருக்காது, பாபா